ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோசங்கர் பெயர். இந்த வீடியோவில் என்னப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை டிவிகே அப்படிங்கிற ஆப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வழக்கம் போல் ரொம்பவெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டு போயிட்டே இருப்பார். அப்படி பேசுகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா அது பெரிய ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அரசியல் கலன்னு வந்துட்டு பிறகு அதோடைய ஆழம் என்ன, இது என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, டாப் என்ன, பின்னால் என்ன, அப்படின்னு எதிர்காலம் என்ன, இதை பற்றி எல்லாத்தையும் விரிவாக பேசினா மட்டும்தான் அது முடியும். ஏன் இதை பற்றி விரிவாக பேசணும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 1967 1977 எப்படி ஆட்சி மாற்றம், அதாவது இதுவரைக்கும் இல்லாதவங்க திடீர்னு புதுசாக வந்து எப்படி ஆட்சியை கைப்பற்றினாங்க, அந்த மாதிரி நம்ம டிவிக்கே வரப்போகுது. நான் வந்து முதலமைச்சர் ஆக போகிறேன், அது யாராலையும் தடுக்க முடியாது, அதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் நடக்கவும் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது நிஜமாகுமா அல்லது பகல் கனவாக போகுமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய 2026 மே மாதத்துக்கு பிறகு அந்த கணிப்பு வந்து தெரிய போகுது, ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஒரு விஷயம் சாதாரணமாக சொல்லிட்டாரு. என்னங்க 67 77 வந்து புதுசாக வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏதோ பஸ்ஸை பிடிச்சி வந்து ட்ரெயினை பிடிச்சி வந்து 7 மணிக்கு இறங்கினாங்க, 8 மணிக்கு எலெக்ஷன் வச்சாங்க, 9 மணிக்கு ஓட்டு போட்டாங்க, 10 மணிக்கு கவுண்டிங் முடிச்சாங்க, 11 மணிக்கு போய் சீட்டில் உட்காண்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்பா தலைவரே, என்ன இது, நீங்கள் போய் இப்படி பேசலாமா? அவங்க என்ன சும்மாவா? அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? அறிஞர் அண்ணா எங்கேருந்து ஆரம்பித்தார்? தந்தை பெரியார் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துக்கிட்ட இருந்து தன்னுடைய பாடத்தை ஆரம்பித்தார். எப்போ? நேற்று டியூஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுதிட்டு நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அந்த சிம்மாசனத்தில் போயிட்டு உட்காந்துட்டாரா? அதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் புரட்சிகரமான பயணங்கள், மக்கள் திட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள், இது எல்லாத்தையும் எதிர்த்து ஃபைட் பண்ணி இரவு பகல் அப்படின்னு மக்களுக்காக மக்களை சந்திச்சு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மக்களை சந்திச்சாரு, மக்களை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு லைன் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? ஒரு வருஷத்தில் ஒரு 6 மாதத்தில் நீங்கள் மக்களை தேடி போய் பண்ணிட்டா எல்லாமே மக்கள் நம்பிடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. திடீர்னு வந்துட்டு இன்றைக்கி நான் நல்லதை பண்ண போகிறேன், இனிமேல் நான் நல்லதை பண்ண போகிறேன், என்ன வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் ஜென்ரல் இன் ப்ராக்டிக்கலி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பல ஆண்டுகளாக யார்ப்பா நல்லது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றத பார்ப்பாங்களா இல்லையா? இது பேசிக் கான்செப்டா இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ அறிஞர் அண்ணாவை பற்றி வந்து நீங்கள் வந்து அவருடைய அந்த திமு அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகமாக எப்படி அது மாறுச்சு, சுயமரியாதை இயக்கத்திலேருந்து பெரியார்கிட்ட இருந்து அவர் எப்படி வந்தார், அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய எத்தனை மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சாதாரணமே கிடையாது. அவர் மட்டும் கிடையாது, அவருடைய சகாக்கள், அவருடைய மிகப்பெரிய சகாவாக இருந்து மிகப்பெரிய சகாப்தமாக இருந்து போன கலைஞர் உட்பட சொல்கிறோம். அது வந்து மறுக்க முடியாது இல்லையா? ஸோ அவ்வளோ போராட்ட களங்கள் தேவைப்படுது. அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு, மக்களுக்கான போராட்டங்களை பல பண்ணி அவங்களுக்கான தீர்வுகளை கொடுக்க மட்டும்தான் மிக கடுமையான அந்த சாதி மறுப்பு, கடவுள் மறுப்பு அப்படிங்கிற விஷயம் கூட சக்ஸஸ் ஆச்சு. அது பல ஆண்டுகள் ப்ராசஸ் தலைவா. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு வருஷத்தில் பொசுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு வந்து நம்மளை வந்துட்டோம்னா நான் நல்லா செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அதை நம்பி எடுப்படுமா அப்படின்னு தெரியுது. பட் இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சிடும் அப்படி தானே சொல்ல முடியும். நான்லாம் முதலமைச்சர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம்னா நம்ம பின்னால் எத்தனை தொண்டர் நிற்கவே மாட்டேன். அதுக்கு எதுக்கு தலைவர் அவங்க கூட வரணும், அதுக்கு எதுக்கு தலைவர் அவங்க கூட கஷ்டப்படணும் அப்படின்லாம் யோசிப்பாங்களே. அதனால் தலைவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரோ என்னவோ தெரியல. பட் இருந்தாலும் ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்திலே வந்து நேரடியாக மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் வரிசையில் பட்டியல அப்பப்போ வாமா மின்னலு அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தாலுமே கூட முதலமைச்சர் சிம்மாசனத்தில் 2 முறை 3 முறை அமர்ந்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவகே கிட்ட நேரடியாக விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறதா நம்ம பார்க்குற செய்தி. அந்த ஒரு விஷயம் ஆறுதல் அளிக்குது. எப்படியோ 1-2 தொகுதி எப்படியாவது கேட்ச் பண்ண மாட்டாங்களா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கள நிலவரத்தை வேணால் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அடித்து தூள் கிளப்பி மொத்தமாக வந்து 117 தொகுதி நமக்கு வேணுமா, 130 தொகுதி அடிச்சு விடுவோம். நாங்கள் அடித்து சிம்மாசனத்தில் உட்காரமா இல்லையா? 1967 77 அந்த காலகட்டத்தினுடைய அரசாட்சி எப்படி மாறிச்சு, அதை பிரேக் பண்ணி அடித்து தூக்கி சாப்பிட்டுருச்சுப்பா தாவேக்கு அப்படின்னு சொல்ல போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது. பட் இருந்தாலும் அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, இது பண்ணிட்டீங்க. பட் நல்ல முயற்சி. கூட்டணி கட்சிகளெல்லாம் அங்கே வராங்க, அதெல்லாம் ஒன்று சேர்க்கறத பாருங்கள். சின்னவங்க பெரியவங்க அப்படின்றதெல்லாம் பகுத்து பார்க்காதீங்க. நீங்கள் ஒருவேளை உங்களோட பயணம் அப்படி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து எப்படியாவது 1-2 தொகுதிக்கு ஒரு 4-5 தொகுதி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மாஸ்டர் பிளானே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லி ஒன்றும் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. வெளியில் வந்து நாம தான் ஆட்சின்னு சொல்லுவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கள நிலவரம் என்னன்றது தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 தொகுதியாவது வராதான், நமக்கு ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிறது. ஸோ அந்த முயற்சியில் விடாப்படியாக சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய கட்சிகள்லேருந்து யார் வந்தாலுமே அவங்கள அரவணைப்போட வரவேற்று ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் அதே போல் தயவு செஞ்சு உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உண்மையை தான் சொல்கிறேன், இன்னும் கூட ரசிகர் மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர்.
அதை வந்து மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க தலைவா. அறிஞர் அண்ணா கூட இருந்தவங்களுக்கும் அவ்வளோ ஆண்டுகள் போராட்ட களங்களை சந்தித்தவங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஒரு 6 மாதத்தில் போராட்ட காலத்தை சந்திக்கலைன்னோ இப்போ சும்மா தான் இப்போ தான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க லாக்அப் டெத்துக்கு அது இதுக்கெல்லாம் வெளியில் வந்திருக்கீங்க, ஒன்று தான் வெளியில் வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது அங்கே எங்கே நீங்கள் என்னங்க அந்த மாதிரி போராட்ட காலத்தை இன்னும் பயங்கரமாக பாருங்கள். இது ஒரு டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டு, ஒரு பெரிய எக்ஸாமில் பாஸ் ஆக போகிறீங்கன்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வச்சுக்கோங்க இந்த எலெக்ஷனை. அதுக்கப்புறம் படிப்படியாக வாங்க, உங்களோட ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். நீங்கள் மாவட்ட செயலாளர்களாக நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அல்லது மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறீங்க. அத்தனை பேருமே வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கிறாங்க. அரசியல் தெரியுமா, தமிழ் ஆளுமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மக்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாண்டுகளை தான் வாண்டடாக கட்சியில் வச்சுருக்கிறோம், மாவட்ட செயலாளர் பொறுப்பில் குத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே இலசுகள், தப்பு கிடையாது. யூத் எனர்ஜி, யூத் பவர் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த யூத் வந்து பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகலையே, பொலிட்டிக்கலாக வந்து அவங்க பழக்கப்படுத்தி வச்சுக்கலையே அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக் இருக்குது. அதனால் நல்ல ஆளுமைகளாக மாவட்ட செயலாளராக போடுங்க. அதை விட முக்கியம், நல்ல ஆளுமைகளாக வேட்பாளர்களாக தேர்வு செஞ்சு களத்தில் இறங்கி ஃபைட் பண்ணி கிடைக்கிற 1-2ஓட உங்களோட பயணத்தை தொடங்குங்க. ஆல் த பெஸ்ட் டிவிகே, ஆல் த பெஸ்ட் விஜய் அவர்களே.